தமிழ்நாடுகளில் அதிகப்படியான மக்கள் தொகை இல்லாமல் அதே சமயத்தில் குறைவான மக்கள் தொகை இல்லாமல் நடுநிலையான மக்கள் தொகை வாழ்ந்துக்கிட்டு இருக்க ராமநாதபுரம், சிவகங்கை, அப்படி பக்கத்தில் இருக்க பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி இந்த நிலப்பரப்புகள் எல்லாமே மறவர் செமைன்னு ஒரே பகுதியாக தான் 300 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எந்த காரணத்துக்காக மறவர் செமைன்னு ஒரே பகுதியாக இருந்த இந்த நிலப்பரப்பை 3ஆக பிரித்தாங்க. அது ஒன்று ராமநாதபுரமாக மாறி போச்சு, ஒன்று சிவகங்கையாக மாறி போச்சு, இன்னொன்று பட்டுக்கோட்டையாக மாறி போச்சு. எந்த காரணம் அதை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம தென் தமிழக வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதேமாரி ரெண்டாவதாக இந்த வீடியோ பார்க்குறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அதை என்னங்கிற சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆங்கிலேயர்கள் அமெரிக்காவை இந்தியாவை அறிமுகப்படுத்தின அந்த இனிஷியல் டைமில் ஆரம்ப காலகட்டத்தில் அமெரிக்காவில் வாழ்ந்த மக்கள் எல்லாருமே அன்ஸ்டேபிளாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே போன அந்த வெர்ஜினியன் கம்பெனிக்கிட்டேயே கொத்தடிமையாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கே போன 13 காலனிகள்கிட்டே கொத்தடிமைகளாக அங்கிருந்த அமெரிக்க மக்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் இந்தியாவுக்குள்ள ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வரும்போது அந்த அளவுக்கு கொத்தடிமைகளெல்லாம் இங்கே இருக்க கிடையாது. அந்த நிலைமை இந்தியாவில் இல்லை. ஒரு நாட்டுக்கு ஒரு மன்னர்னு பலதரப்பட்ட மன்னர்கள் ஆட்சி பண்ண ஒரு தேசமாக அந்த டைமில் இந்தியா இருந்துக்கிட்டு இருந்தது. அதிகப்படியான இராணுவ வீரர்கள் ஒரு நாட்டுக்கு ஒரு பகுதின்னு பல பகுதிகளில் இருந்தாங்க. அந்த இராணுவ பகுதிகளில் அலெக்சாண்டர் திக்குமுக்காட வச்ச யானைப்படைகள் அதிகப்படியாக இருந்துக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் போதாதுன்னு செங்கிஸ்கானோட வம்சாவளியில் வந்த முகல் சாம்ராஜ்யம் நார்த் இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அளவுக்கு ஒரு வலுவான கட்டமைப்பையும் இந்த அளவுக்கு வலுவான ஒரு ஆட்சியையும் மீறி ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்து ஆட்சி பண்ணது எப்படின்னு எப்பயாச்சும் யோசிச்சிருக்குமா? அதுக்கு காரணம் என்னென்னு எப்பயாச்சும் யோசிச்சிருக்குமா? சிம்பிளான காரணமா, இங்கே இருந்த அந்த மன்னர்கள்கிட்ட ஒற்றுமை இல்லாமல் போனது. இந்த கொக்கு எந்த அளவுக்கு வலிமையாக இருந்தாலும் சரி, இந்த கொக்கு எந்த அளவுக்கு வலிமையாக இருந்தாலும் சரி, பிணைப்பாக இருக்கும்போது தான் யாராலையும் பிரிக்க முடியாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். தனியாக இருந்ததுன்னா இழுத்துட்டு போயிடுவாங்க. அதே எக்ஸாக்ட் சுச்சுவேஷன்ஸ் தான் இந்தியாவில் இருந்துகிட்டு இருந்து. 2 விதத்தில் ஆங்கிலேயர்கள் புரிஞ்சுக்கிட்டான். ஒன்று, இங்கே இருக்கக்கூடிய வாரிசுகள்கிட்டே ஒற்றுமை இல்லை. ரெண்டாவதாக குறிப்பாக தென் தமிழகத்தில் மூவேந்தர்களுடைய ஆட்சி அந்த தென் தமிழகத்தில் போன பிறகு ஒரு பகுதியை தமிழ்நாட்டை சேர்ந்த மன்னர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னொரு பகுதியை கர்நாடகாவை சேர்ந்த மன்னர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு, இன்னொரு பகுதியை ஆற்காட்டு நவாபு, மராட்டிய மன்னர்னு ஏகப்பட்ட இனத்தை அவர் ஆட்சி பண்ணதால் அவங்களுக்குள்ளேயும் ஒற்றுமை இல்லைங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இது நமக்கான ஏரியா தானே வளைச்சு போட்டோம். தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்தியாவை ஆட்சி செஞ்ச மன்னர்கள்கிட்ட ஒற்றுமை இல்லாமல் போனது தான் நம்மளுடைய வரலாறு இந்தியாவில் அடிமைத்தனமாக மாற்றினதுக்கு ஒரு காரணம். சரி, இப்போ நான் சொல்லிடுறேன். இதில் ஒற்றுமை இல்லாமல் போனதுன்னு ஒரு காரணம் சொல்லியிருப்பேன்ல, அந்த ஒற்றுமை இல்லைங்கிறதுக்கான ஒரு நிரூபணம் தான். குறிப்பாக தென் தமிழகத்தில் எந்த அளவுக்கு ஒற்றுமை இல்லாமல் போனதுங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இருக்க போது. 400 வருஷத்துக்கு முன்னாடி உடையான் சேதுபதினு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒட்டுமொத்த மறவர் சீமையுமே ஆட்சி பண்ணுறாரு. அவருக்கு அடுத்து 15 தலைமுறைகள், அவரோட தலைமுறைகளே அந்த மறவர் சீமையை முழுக்க ஆட்சி பண்ணிக்கிட்டு வராங்க. பட் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, மறவர் சீமையை 11வது ஆட்சி பண்ண பவானி சங்கர சேதுபதியோடைய ஆட்சி முடிவில் தான் மறவர் சீமை அப்படிங்கிறது 3ஆக பிரித்து ராமநாதபுரமாகவும் சிவகங்கையும் 1728 நடக்குது. இது பட்டுக்கோட்டையாகவும் பிரியுது. அது எப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். மறவர் சீமையை 9வது ஆட்சி பண்ணிக்கிட்டு இல்லைனா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இதில் சொல்லக்கூடிய அந்த மன்னர்கள் பேரெல்லாம் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் டீப்பாக லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னு புரிய வரும், கரெக்டாக தெரிய வரும். 9வது மறவர் சீமை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த முத்து விஜய ரகுநாத சேதுபதிக்கு பெரியம்மா வந்து இறந்துடுறாரு. அவருடைய ஆட்சியில் சுந்தரேஸ்வரர் சேதுபதினு சொல்லக்கூடிய ஒரு நபர் 10வது மறவர் சீமை ஆட்சி பண்ண அரசராக மாறுறாரு. இவர் அரசராக மாறினது 7வது மறவர் சீமை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ரகுநாத கிழவன் சேதுபதிக்கு இல்லீகலாக பிறந்த ஒரு பையனால் பொறுத்துக்க முடியல. அவர் தான் பவானி சங்கர் சேதுபதி, இல்லீகலாக பிறந்தவர். அவர் இல்லீகலாக பிறந்ததால் அவருக்கு அரசுரிமை ஆகக்கூடிய உரிமை இல்லாமல் அவரை தள்ளி வச்சுட்டாங்க. இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு கோபம், நானும் அங்கே மன்னர் ஆவண்டான்ட்டு. அதுக்கு அந்த மன்னர் பார்த்து எவன் வந்தாலும் அழிச்சிட்டு அவங்க வந்து உட்காருவன்னு வெறித்தனம் இருந்ததால் இந்த சுந்தரேஸ்வரர் சேதுபதி, ஏன்னா இவர் தான் இப்போ 10வது அரசராக நம்ம உட்காந்துருக்காரு, அவர் எப்படி அழிச்சி ஆகும்னு முடிவு பண்ணுறாரு. பட் இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த பவானி சங்கர சேதுபதி சுந்தரேஸ்வரர் சேதுபதி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சாதாரண மனுஷன். இவர் ஒரு மன்னர். இவருக்கு கீழே ஏகப்பட்ட குதிரைப்படை, காலாட்படை, யானைப்படைன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அவர்கிட்ட எதுவுமே இல்லைங்கிற காரணத்துக்காக பக்கத்தில் தஞ்சாவூர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த மராட்டிய மன்னர்கள் சரபோஜிக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. ஒரு டீல் போட்டுக்கிறாங்க. உன் படையை எனக்கு கொடுத்து நாங்கள் போய் அந்த மறவர் சீமை ஆட்சி பண்ணி நான் அரசராக உட்காந்துட்டுனா மறவர் சீமையில் இருக்க அம்மாம்பர் நிலப்பரப்புல ஒரு பகுதி நிலப்பரப்பு உனக்கு நான் கொடுத்துட்றேன், நீ ஆட்சி பண்ணிக்கின்னு மராட்டிய மன்னர்கிட்ட பவானி சங்கர சேதுபதி ஒரு ஒப்புதல் கொண்டு வந்துக்கிறாங்க. நல்லா தானே இருக்குது அப்படின்னு மராட்டிய மன்னர் அவரோட படை அனுப்புறாரு. இப்போ என்ன ட்விஸ்ட் ஆகுது, சுந்தரேஸ்வர சேதுபதி அழிச்சிட்டு பவானி சங்கர சேதுபதி அந்த இடத்துக்கு மன்னராக மாறியாரு மறவர் சீமைக்கு. ஆனால் மராட்டிய மன்னருக்கு கொடுத்த அந்த வாக்கை பவானி சங்கரால் காப்பாற்ற முடியல, அது மறந்துடுறாரு, செய்ய மாட்டேன்றாரு. இது ஒரு கோபம் மராட்டிய மன்னருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இது அப்படி இருக்கட்டும். இப்போ சுந்தரேஸ்வர சேதுபதி கொண்டுட்டு தானே பவானி சங்கர சேதுபதி மறவர் சீமைக்கு மன்னராக மாறினாரு. இதை அந்த சுந்தரேஸ்வர ரகுநாத சேதுபதியுடைய பிரதரால் பொறுத்துக்க முடியல. அவர் பேர் வந்து
குமாரமுத்து விஜய ரகுநாத சேதுபதி ஒன்று. ரெண்டாவதாக அந்த 9வது மறவரசீமை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த முத்து விஜய ரகுநாத சேதுபதி ஆட்சியிலே கூட இந்த பவானி சங்கர சேதுபதி பல முறை அவரை அழிக்கணும்னு சூழ்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. அந்த சூழ்ச்சிலாம் பண்ண நீ எப்படி அரசராக மாறலான்னு அந்த விஜய ரகுநாத சேதுபதியுடைய மருமகன் சசிவர்ண தேவருக்கும் கோபம், நீ வரக்கூடாது ஆட்சிக்கு அப்படின்னு. இப்போ சசிவர்ண தேவர் குமாரமுத்து விஜய ரகுநாத சேதுபதியில் ஒரு பக்கம் சேர்ந்து பவானி சங்கர சேதுபதியை எப்படியாச்சும் ஆட்சியிலேருந்து கவிழ்க்கணும்னு நினைக்கிறாங்க. இங்கே யோசிக்க வேண்டியது, அவர் கம்பேர் பண்ணும்போது இவங்க 2 பேருமே வலிமை குறைந்தவங்க. அவர் ஒரு மன்னர் பவானி சங்கர சேதுபதி, அவருக்கு நிறைய படைகள் இருக்கும் இல்லையா. இப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இவர் எதிர்க்கணும்னு சாதாரண விஷயம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, ஏற்கனவே தஞ்சை மராட்டிய மன்னன் கிட்ட பவானி சங்கர சேதுபதி போட்டிக்கிட்ட அந்த ஒப்புதலை நிறைவேற்றலை அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இதை இவங்களுக்கு பாசிட்டிவாக போய் அதே தஞ்சை மராட்டிய மன்னன்கிட்ட சசிவர்ண தேவரும் குமாரமுத்து விஜய ரகுநாத சேதுபதியும் ஒரு டீல் பேசிக்கிறாங்க. அவர் சொன்னதை செய்யலை, நாங்கள் செய்கிறோம், ஒரு நிலப்பரப்பை உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றோம், உங்கள் படைகளை எங்களுக்கு கொடுங்க, சங்கர சேதுபதி மேலே போர் தொடுக்கணுங்கிறாங்க. மராட்டிய மன்னர் ஒத்துக்கிறாரு, தஞ்சை ஆட்சி பண்ணிட்டு இருந்தவர். அதே போல் இவங்கெல்லாம் படையை கிளப்பிக்கிட்டு பவானி சங்கர சேதுபதியை நோக்கி போகிறாங்க. அவரை அழிச்சிட்டு அந்த இடத்துல இவங்க ஆட்சி அமைத்திடுறாங்க. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. அதே போல் சொன்ன மாதிரியே ஒரு மறவரசீமையுடைய ஒரு பகுதியை தஞ்சை மராட்டிய மன்னர்கிட்டையும் இந்த சசிவர்ண தேவரும் குமாரமுத்து விஜய ரகுநாத சேதுபதி கொடுத்துட்றாங்க. அந்த பகுதி தாங்க இன்றைக்கி இருக்க பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் பக்கம் போச்சு. அதே போல் இந்த ஒரு மறவரசீமையை 2 பேர் ஆட்சி பண்ண முடியாது, சரியா? அப்போ என்ன பண்ணுது இந்த இடத்துல 1728, அதாவது பவானி சங்கர சேதுபதியோட ஆட்சி முடிஞ்சதும் அந்த 5 மறவரசீமையுடைய பகுதிகளில் 5ல் 3 பகுதியை பெரிய மறவர் நாடுனும் ரிமைனிங் இருக்கிறத சின்ன மறவர் நாடுன்னு மாற்றிக்கிறாங்க. இதை மாற்றின அடுத்த கொஞ்ச நாள்லேயே பெரிய மறவர் நாடு ராமநாதபுரமாக மாறுது, சின்ன மறவர் நாடு சிவகங்கையாக மாறுது. இந்த முறையில் தான் ராமநாதபுரம் சிவகங்கை பிரிஞ்சுதுங்கிறத டீட்டெயில் நீங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இல்லை நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டியது, அந்த நேமை மட்டும் நீங்கள் கரெக்டாக உச்சரிச்சிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு வரும். இதுக்கப்புறம் தான் ராமநாதபுரத்தில் வேலு நாச்சியார் பிறகுறாங்க. பலரும் பேச மறுக்கப்பட்ட ஒரு வரலாறு. வேலு நாச்சி பிறகுறாங்க. சிவகங்கையில் முத்து வடுகநாதர் பிறக்கிறாரு. சசிவர்ணருக்கும் குமாரமுத்து விஜய ரகுநாத சேதுபதிக்கும் கல்யாணம் பண்ணுற டைமில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பட் இதுக்கப்புறம் தான் இவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி தென் தமிழகத்தில் அதிகப்படியாக வர ஆரம்பிக்குது. ஆற்காட் நவாப் சப்போர்ட். ஏன்னா ஆற்காட் நவாப் வந்து திருச்சி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறவர். அவர் இந்த இனத்தை முற்றிலும் வெறுக்கக்கூடிய ஒரு நபர். தமிழ் என்னடா பெரிய தமிழ் எங்களுக்கு கப்பம் கொடுனான்னு வேலு நாச்சியாரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற டைமில் ஆங்கிலேயர்கள் ஆற்காட் நவாப் சப்போர்ட்டோட இங்கே மறவரசீமைன்னு சொல்லப்படுற ராமநாதபுரத்தை சிவகங்கையும் ஆட்சி பண்ண எப்படியாச்சும் நம்ம ஆட்சியில் கொண்டு வந்துன்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கு வேலு நாச்சி முத்துவடுகரும் போராடுறாங்க. இதுக்கப்புறம் தான் வேலு நாச்சியோடைய ஆட்டம் ஆரம்பமாகுது. இதுபோல் நிறையா ஹிஸ்டாரிக் டாபிக்ஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வேலு நாச்சி டாப்பிக்கை கூட இன்னொரு புதுசாக வேற ஒரு வீடியோவில் பண்ணலாம். வில் சூன்.